அரசு ஊழியர்களின் 3 விதமான ஓய்வூதிய திட்டத்தை ஆய்வு செய்ய குழு அமைத்தது தமிழ்நாடு அரசு. ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு 9 மாதங்களில் அறிக்கை அளிக்கவும் உத்தரவு. பிப்ரவரி 6ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆளுநர் எந்த அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறார் என்று தெரிவிக்க அட்டர்னி ஜெனரலுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு அரசிடம் 24 மணி நேரத்தில் ஆளுநர் பேச வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். பூமி அமைதியா இருந்த பூமி, அந்த அமைதியை கெடுக்கிறதுக்கு சிலர் முயற்சி பண்றாங்க. எங்க பெண்கள் நம்ம தானான கொட்டுறது முளைப்பாரி நிகழ்ச்சியில் பண்ணுவாங்க. ஒரு அமைதிக்கு உதாரணமான இந்த திருப்பவன்றத்தை பிளவுபடுத்துறதுக்காக என்னென்னமோ நடக்குது அப்படின்றாங்க. பொழுதுபோக்குவதற்காக ஏழைகளின் குடிசைகளுக்கு சென்று போட்டோ எடுக்கிறார் ராகுல் காந்தி. மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி கிண்டல். அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் தொடங்கப்படும். தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் பழங்காநத்தத்தில் போராட்டம். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஏராளமானோர் போராட்டத்தில் பங்கேற்பு. திருப்பரங்குன்றம் கோவிலுக்குள் பக்தர்கள் போன்று நுழைந்து பாஜகவினர் போராட்டம். முழக்கமிட்டவர்களை கைது செய்தது காவல்துறை. அமைதியாக இருக்கும் திருப்பரங்குன்றத்தில் பதற்றத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கின்றனர். பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 20 காசுகள் குறைந்தது. 3 நாட்களில் 40 காசுகள் குறைந்து ₹4.65 முட்டை விற்பனை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் மீது சாணத்தை ஊற்றிய பெண் உதவியாளர். தலைமுடியை பிடித்து இழுத்து கடுமையாக தாக்கிய நிலையில் கைது. நீலகிரிக்கு பேருந்தில் வருவோரிடம் பிளாஸ்டிக் கண்டறியப்பட்டால் பேருந்தையே பறிமுதல் செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் பத்திரிகையாளர்களை காவல்துறை துன்புறுத்தக்கூடாது. பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை ஒப்படைக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு குரல் மாதிரி பரிசோதனை. வழக்கை விசாரித்து வரக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அனுமதி தந்தது சைதாப்பேட்டை நீதிமன்றம். தமிழ்நாடு வனத்துறையில் காலியாக உள்ள 72 பணியிடங்களை TNPSC மூலமாக நிரப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி. 34 வரைவாளர் மற்றும் 38 இளநிலை வரைவு தொழில் அலுவலர் உட்பட பல்வேறு பணியிடங்களுக்கு விரைவில் தேர்வு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சந்திரபிரபை வாகன புறப்பாடுடன் ரத சப்தமி உற்சவம் நிறைவு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஏழுமலையானை வழிபட்டனர். அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட 205 இந்தியர்கள் இன்று நாடு திரும்புகின்றனர். சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் பலர் வெளியேற்றப்பட வாய்ப்பு. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் தற்போது செய்தியாளர் சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். மாவட்டங்களிலும் தனியார் மற்றும் அரசு பணியாளர்கள் அவங்க பக்கத்து மாவட்டங்களில் பக்கத்து தொகுதிகளில் பணியாற்றினாலும் அவங்களுக்கும் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் மூலமாக இந்த தகவல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அனைவரும் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துமாறு
உங்களுடைய ஜனநாயக கடமையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ 3 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுது. ஏதாவது சின்ன ரிப்பேர்னா கூட அதை மாற்றுறதுக்கான என்ன மாதிரி நடவடிக்கைகள்? ஏற்கனவே நம்ம அனைத்து அரசு கட்சிகள் அதே போல வேட்பாளர்கள் முன்னிலையில் நம்ம ரேண்டமைசேஷன் 3 முறை பண்ணியிருக்கிறோம். அதே போல் அவங்க ரிசர்வ்லையும் நம்ம வந்து இவிஎம்ஸ் வச்சுருக்கிறோம். எங்கேயாவது மாக் போல் சமயத்தில் பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி மாற்றுறது, ஆக்சுவல் போல் அதாவது 7 மணிக்கு வாக்கு பதிவு ஆரம்பித்த பிறகு இந்த பிரச்சனை ஏதாவது வந்தால் எப்படி மாற்றுவது அப்படின்றது எல்லா செக்டர் ஆஃபீஸர்ஸுக்கும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்மகிட்ட போதுமான அளவிற்கு ரிசர்வ் இவிஎம்ஸ் இருக்கு. ஸோ தேவையின் அடிப்படையில் அது வந்து கொண்டு போய் சேர்க்கப்படும், அங்கே மாற்றப்படும். இந்த மாதிரி வாக்குப்பதிவு கூட இங்கே கூட ஒரு மிஷினில் ஸ்டக் ஆயிடுச்சு, மறுபடியும் மாற்றலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி வேற எங்கேயாவது இதுவரைக்கும் இங்கே ஒரு இடத்துல மட்டும் இது தகவல் வந்திருக்குது. இங்கேயும் வந்து பேலட் யூனிட்ல ஒரு இஷ்யூ, அது பேலட் யூனிட் மாற்றி மாக் போலும் முடிச்சிருக்காங்க. இப்போ தேர்தல் பதிவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. வேற எங்கேயாவது தாமதம் ஏற்பட்டிருக்கா? இல்லை. அது உங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்று வரக்கூடிய வாக்குப்பதிவுக்கிடையே மாவட்ட ஆட்சியர் தேர்தல் பணிகள் தொடர்பாக அளித்த செய்தியாளர் சந்திப்பை நிரலில் பார்த்தோம். நிலுவை மசோதாக்கள் உள்ளிட்ட விவகாரம் தொடர்பாக ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கியுள்ளது. தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையேயான பனிப்போர் ஓயாத அலையாக தொடர்ந்து வீசி வருகிறது. தமிழக சட்டமன்றம் தொடங்கி நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த விவகாரம் நீண்டுள்ளது. தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வருகிறது. மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் இது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது எனவும் குறிப்பிட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ரிட் மனு தாக்கல் செய்திருந்தது. அதேபோல பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் UGC தலைவரையும் சேர்க்க ஆளுநர் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டு மற்றொரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் தமிழக அரசு சார்பில் 3 வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதாடினர். மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி வாதாடுகையில், சட்டத்தின்படி சட்டசபையில் ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டால் அதனை ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும், இல்லாவிட்டால் திருப்பி அனுப்பலாம். ஒருவேளை திருப்பி அனுப்பும் மசோதா மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அதற்கு ஒப்புதல் தான் வழங்குவதை தவிர வேறு வழியில்லை என்றார். விவாதம் காரசாரமாக நடந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணையை நாளைக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. மேலும் தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 24 மணி நேரத்திற்குள் தமிழக ஆளுநர் RN ரவி பேசி முடிவெடுக்க வேண்டுமெனவும் நீதிமன்றம் ஆலோசனை கூறியது. ஆளுநர் மற்றும் அரசு இடையேயான மோதலில் மக்கள்தான் பாதிக்கப்படுகிறார்கள் எனவும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. இதனால் தேநீர் விருந்து ஏற்பாடு செய்து கூட தமிழக அரசிடம் ஆளுநர் பேசி முடிவெடுக்கலாம் எனவும் நீதிமன்றம் யோசனை கூறியது. ஆளுநர் ரவி எந்த அடிப்படையில் முடிவெடுக்கிறார் என உச்சநீதிமன்றம் கேட்ட நிலையில் வழக்கு மீண்டும் நாளை விசாரணைக்கு வருகிறது. சென்னையில் கடந்த 2 நாட்களாக எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. தொடர்பான தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. தற்போது பனிமூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு, வாகன ஓட்டிகளுக்கு எந்த மாதிரியான சிரமம் ஏற்படுது? தேவப்பிரியன், சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் கடந்த 2 நாட்களாகவே அதிகப்படியான பனிமூட்டம் என்பது காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு இந்த பனிமூட்டம் என்பது காணப்பட்டு வருகின்றது. குறிப்பாக நேற்று மற்றும் இன்றைய தினம் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் அதிகப்படியான பனிமூட்டம் என்பது காணப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக அன்றாட பணிகளுக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள், இருசக்கர வாகன ஓட்டிகள், அதே போன்ற 4 சக்கர வாகன ஓட்டிகள் அவர்களுடைய வாகனங்களில் அந்த முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே வாகனங்களை ஓட்டி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அதே போன்று நடைபயிற்சி செல்லக்கூடிய பொதுமக்களும் காலையில் பனிமூட்டத்தின் காரணமாக தொடர்ந்து அவதிக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகின்றது. இருப்பினும் ஸ்வெட்டர் மற்றும் குல்லாக்கள் அணிந்தவாறே அன்றாட பணிகளுக்கும் அதே போன்று நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றார்கள். தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பனிமூட்டம் என்பது அதிக அளவில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த நீர்நிலைகளில் அதிகப்படியான பனிமூட்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன.
சென்னையை பொறுத்தவரை பல்வேறு கட்டிடங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் என்பது சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்டிடங்களிலும் தெரியாத அளவிற்கு அந்த பனிமூட்டம் என்பது தொடர்ந்து இருந்து வருகின்றது. இன்னும் 2 தினங்களுக்கு இந்த பனிமூட்டம் சென்னையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.